திருச்சிற்றம்பலம். என் இனிய ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் அடியார் பெருமக்களுக்கும் என் இனிய வணக்கங்கள். கோபுர தரிசனம் என்பது சாத்தியமான பலனை கொடுக்குமா? ஒவ்வொரு காலங்களிலும் ஒவ்வொரு விதமான வழிபாடு பூஜைகள் பலம் பெற்று பலன் தரக்கூடியதாகவே இருக்கின்றது. இப்போதுள்ள கலிகாலத்தில் கோபுர தரிசனம் ஏன் முக்கியத்துவம் பெறுகின்றது என்பதை பார்த்தீர்களானால், ஒரு சமயம் பார்வதி தேவி சிவபெருமானிடம் திருவாய் மொழிந்தார். கலியுகத்தில் தாங்கள் தங்களின் பக்தர்களுக்கு எவ்விதத்தில் காட்சி தருவீர்கள் சுவாமி என்றார். அதற்கு சிவபெருமானோ, தேவியே, இக்கலியுகத்தில் எமது அன்பர்களுக்கு கோபுரம் வழியாக தரிசனமும் ருத்ராட்சம் திருநீறு அணிந்த அடியவர்கள் மூலமாக தரிசனமும் தந்து அன்பு கூறுவோம் என திருவாய் மொழிந்தார். அதனால்தான் கோபுரத்தை ஸ்தூலலிங்கம் என வர்ணித்து போற்றப்பட்டு வணங்கப்படுகின்றது. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம், இதனாலேயே வர்ணிக்கப்பட்டு வணங்கப்பட்டு வருகின்றது. மார்கழி 11ஆம் நாள் திருவெம்பாவை. மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேரென்ன கையார் குடைந்து உன் கழல் பாடி ஐயா வழியடையோம் வாழ்ந்தோம் காணாரழல் போல் செய்யா வெண்ணீராடி செல்வா சிறு மருங்குல் மையார் தடம்கண் மடந்தை மணவாளா ஐயா நீ ஆட்கொண்டு அருளும் விளையாட்டில் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம் எய்யாமற் காப்பாய் எமையேலோர் எம்பாவாய். சிவபெருமானே, உன் அடியவர்களான நாங்கள் வண்டுகள் மொய்க்கும் மலர்களை கொண்ட குளத்தில் முகேர் என சப்தம் எழுப்பி குதித்து தண்ணீரை குடைந்து நீந்தியபடியே உன் திருவடிகளை எண்ணி பாடினோம். வழி வழியாக இந்த பாவை நோன்பை நிறைவேற்றி வருவதை நீ அறிவாய். சிவந்த நெருப்பை போன்றவனே, உடல் எங்கும் திருநீறு அணிந்தவனே, செல்வத்தின் அதிபதியே, சிறிய இடையையும் மையிட்ட அழகிய கண்களையும் உடைய பார்வதி தேவியின் மணாளனே, ஐயனே, நீ இந்த உயிர்களை ஆட்கொண்டதும் அவை என்னவெல்லாம் நன்மையுடையுமோ அவை அனைத்தையும் அடைந்துவிட்ட உணர்வு உன்னை பாடினாலே எங்களுக்கு கிடைத்து விடுகிறது. இந்த பேரின்ப நிலை மறைந்து விடாமல் என்றும் நிலைத்திருக்க அருள் செய்வாயாக. உலகத்தில் எல்லா உயிர்களையும் இறைவன் ஆட்கொள்ளத்தான் போகிறான். யானையும் சிலந்தியும் பறவைகளும் கூட அவனால் ஆட்கொள்ளப்பட்டு தகவல்களை நாம் படிக்கிறோம். ஆனால் மனிதனுக்கு மட்டுமே அவனை பாடும் வகையில் வாயை தந்திருக்கிறான். பேசத் திறன் இற்றிருந்தாலும் மனதுக்குள் படிக்கும் திறனை தந்திருக்கிறான். எனவே கிடைத்தற்கரிய இந்த மானிட பிறவியை பயன்படுத்தி நீராடும் போதும் உண்ணும் முன்பும் உறங்கும் முன்பும் நமசிவாய என்ற அவன் திருநாமம் சொல்லி பின் பிறப்பற்ற நிலையை வேண்டும் என்பது இப்பாடல் உணர்த்தும் கருத்து. திருச்சிற்றம்பலம். எம்பெருமானின் அருள் உங்கள் வாழ்வில் நிறைந்திருக்கட்டும். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும். ஆனந்தமாய் இருப்போம் நண்பர்களே.